யாரு? நான் தான் அத்தை. திவ்யா. திவ்யா, வா வா வா. எப்படிமா இருக்கிறவ? உக்காரு, காபி போட்டு எடுத்து தரேன். இல்லத்த, பரவாயில்ல இருக்கட்டும். ஏமா ஒரு மாதிரியா இருக்க? தெரியுது, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. உங்க அண்ணனை நினைச்சுதானே அந்த திதி குடுக்கற இடத்துல எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்கன்னு நானும் பெரியவனும் எம்பிட்டு தூரம் உங்க அண்ணன் கிட்ட சொல்லி அமிச்சோம். ஆனா உங்க அண்ணன் அவர் இஷ்டத்துக்கு ஏடா கூடமா என்னென்னமோ பண்ணிட்டு வந்து நிக்கிறாரே. ஐயோ அத்தை, எங்க அண்ணன் பண்ணதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இப்பவும் எங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கூட புத்தியே வரல. இன்னும் சொல்ல போனா முன்ன விட இப்பதான் அதிகமா ஆடிட்டு இருக்காங்க. அதுக்காக சண்டைக்குன்னு ஒரு நேரங்காலம் இல்ல. சரி திவ்யா, வேணியும் உங்க அண்ணனும் கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா திதி கொடுத்தாருல்ல? கொடுத்தாரு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. எனக்கு அது போதும். உங்க அண்ணனை பிடிச்ச கரகம் எல்லாம் இனி அடியோட ஒழிஞ்சிடும். என்ன அத்தை, இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? இனி நான் 100 வருஷம் இருப்பேன், அப்படிதானே? கொலவெறியோட யாரும் என்ன துரத்த மாட்டாங்க, போலீஸ் எனக்கு மெடல் கொடுக்கும், அப்படித்தானே? ஏன் மாப்ள, இதெல்லாம் நடக்காத என்ன? கண்டிப்பா நடக்கும். அப்படி நடந்தா எனக்கு சந்தோஷம் தான். என்ன திவ்யா, எப்படி இருக்க? உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் இன்னைக்கு வந்தேன்ல, பிரச்சனை கச்சேரிய. அரவிந்த் யாரு, எப்படிப்பட்டவங்கிறது இப்ப அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இனிமே அந்த நகை விற்ப நட்ட விற்பன்னு ஜென்மத்துக்கு என்கிட்ட பேச மாட்டாங்க. யாரு அவங்க? நீ வேற என்ன? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க ஒன்னும் திருந்தல. என்ன நகையை விற்க போறாங்களா? இப்ப நகை எதுக்கு? அதான் நகையை தேவையில்லாம ஆயிடுச்சு. அந்த பெரியவர் மாசனா மணி தான் லம்பா பெருசா உனக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. யாரு சொல்ற? நேத்து கொலக்கரைக்கு வந்தப்போ நீ அவரை பாத்துருப்பல்ல? அப்பா கூட நின்னு பேசிட்டு இருந்தாரு ஒருத்தர், அவரை தான் சொல்றேன். ஆமா, நான் தனுஷ்கிட்ட சண்டை போட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தாரு. நான் அப்பாவுக்கு தெரிஞ்சவரா இருக்கும்னு நினைச்சேன். ஆமா, அவருக்கு என்ன? நீ சண்டை போட்டு கிளம்பி வந்ததும் அங்க என்னென்னமோ நடந்து போச்சு. அந்த பெரியவர் திடீர்னு குளத்துல இறங்கி தண்ணில மூழ்கி உயிரை விட்டுட்டாரு. என்னது, தற்கொலையா? அப்படி என்ன கஷ்டம் அந்த ஆளுக்கு? பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி இருந்தாரு. அவரை பத்தி அப்பா சொல்றத கேட்க கேட்க ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆளுக்கு ஒரு கஷ்டமும் இல்லையா? என் சாவ நானே தான் தீர்மானிக்கணும், அதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லி குளத்துல இறங்கிட்டாராம். அந்த ஆளு என்ன லூசா? சாவறதுல என்ன சந்தோஷம்? இதுக்கே இப்படி சொல்றியே, அந்த ஆள் செஞ்ச காரியத்தை சொன்னா என்ன சொல்லுவ? செத்தவர் சும்மா ஒண்ணும் சாகல. சாகறதுக்கு முன்னால அப்பா கிட்ட இது உங்களுக்கு தானே சொல்லி இந்த ரசீதை கொண்டு போய் பார்சல் ஆபீஸ்ல காட்டுங்க, அங்க ஒரு பார்சல் கொடுப்பாங்க, அந்த பார்சல் இருக்கிறது உங்களுக்கு தானே சொல்லி எழுதி கொடுத்துட்டு செத்துருக்காரு. இதென்ன அதிசயமால கிடக்கு? முன்ன பின்ன தெரியாத ஒரு மனுஷன் பார்சல் ஆபீஸ்க்கு போங்கன்னு எதுக்கு ரசீது கொடுத்தாங்க? சரி, அந்த பார்சல் அப்படி என்னதான் இருக்கு? அதெல்லாம் அப்பா போய் அந்த பார்சலை வாங்கிட்டு வந்து பிரிச்சு பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கே. ஆனா அதுக்குள்ள வீட்ல அம்மாவும் அப்பா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதுல என்ன இருந்தாலும் பணம் எவ்வளவு இருந்தாலும் அத்தனையும் தனுஷ் மாமாவுக்கு தான் கொடுக்கணுமா. மாமா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா அந்த பணம். தாராளமா கொடுக்கட்டும். எவ்வளவு இருக்க போகுது? ஒரு 5000மோ இல்ல 50000மோ, அதிகமா போனா 1 லட்சம் ரூபாய் இருக்க போகுது. அதை வச்சு அவர் என்ன பிசினஸ் பண்ண போறாரு? ஒருவேளை தொகை அதிகமா இருந்து 5 லட்சமோ 10 லட்சமோ இருந்துச்சுன்னா, அதுல பணம் இருக்குதோ இல்ல வேற என்னமோ இருக்கோ, அது என்ன எல்லாத்தையும் ஒரே ஆள்கிட்டயே கொடுக்கணும்னு சொல்றது? ஏன் உனக்கு எனக்கு அதுல பங்கு இல்லையா? இங்க பாருங்க மாப்பிள்ள, திவ்யா சொல்றதுதான் நியாயமா படுது. ஒருவேளை பணம் அதிகமா இருந்து கடைசியில உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா நாளைக்கு நீங்க ஏமாந்து போய் நிக்க கூடாதுல்ல? எதுவா இருந்தாலும் 3 பங்கு, அத தெளிவா உறுதியா உங்க அப்பா கிட்ட போய் சொல்லிடுங்க. அட போங்கத்த, நீங்க வேற. பார்சல் என்னமோ லட்சம் இருக்கும் கோடி இருக்கும்னு இவதான் பில்டப் கொடுக்குறானா, நீங்களும் அதை போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே. பார்சல்ல வந்த பணத்துக்கு கோர்ட்ல வேற நான் கேஸ் போடவா? குளத்துல இறந்த மனுஷன் பார்சல் ஏதாவது பாம்பு வச்சிருக்க போறான். இந்த பாரு, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ரொம்ப தள்ளிதான் இருக்கேன். திவ்யா, அப்பா பார்சல் பிரிக்கும் போது நீ பக்கத்துல இருக்காத, எஸ்கேப் ஆயிடு.